ஆன்மாவை உற்று பார்க்க வைக்கிறாள். இதன் மூலம் நம்மை ஆன்மீகத்தில் உயர்த்துகிற தாய். தெய்வ பக்தியை, தெய்வ ருசியை, தெய்வ வழிபாடு என்பது இன்னதுதான். அது ஏதோ போகிற போக்கிலே மேளந்தட்டுவதைப் போல, ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனம் மாதிரி போகிற போக்கில் அம்மா கொடுத்த விபூதி, அம்மா கொடுத்த குங்குமம் பூசிக்கிட்டேன், அம்மாவை பார்த்தேன், மருவத்தூர் போனேன், வந்தேன். மருவத்தூர் போய் வந்தால் மாற்றங்கள் உண்டு. அது குடும்பத்தின் பல மாற்றங்களாக தடைப்பட்டு போன பல அற்புதமான காரியங்களை, பிள்ளை பேரா, படிப்பா, தொழிலா, திருமணமா, அம்மா ஆக்கி வைக்கிறாள். அது ஒன்று இரண்டுக்குள்ளே நடந்துடும் இல்லை, சில நேரங்களில் 10வது இருமுடியில் நடத்தி காட்டுகிறாள். ஆனால் அம்மா தருவேன் என்றால் தருவேன், கிடைக்கும் என்றால் கிடைக்கும். அம்மா தர முடியாததை உலகத்தில் எவரும் தர முடியாது. அம்மா தருவதை உலகத்தில் யாரும் தர முடியாது. உலகத்தில் எங்கேயும் நடக்காது, கிடைக்காது, முடியாது. ஆனால் அம்மாவிடம் நடக்கும். தேவையெல்லாம் பண்போடு கூடிய பக்தி, பாசத்தோடு கூடிய பக்தியுடன் கலந்து தொண்டு. அந்த தொண்டை சங்கடம் இல்லாமல், சபலம் இல்லாமல், சரிவில்லாமல், சஞ்சலம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் செய்யணும். தற்புகழ்ச்சி நாடாமல், தன்னுரிமை கோடாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், தன்னுரிமை கோராமல், அம்மா நீ தந்த வாய்ப்பு இந்த பிறவிக்கு செய்கிறேன், குற்றம் குறை இல்லாமல் செய்யவும், அதை உன் திருவுள்ளை ஏற்றுக்கணுமா, பெருக்கிறேம்மா இந்த இடத்த. நீ பெருக்குவது குப்பை அல்ல, என் அருளை. நீ மருவத்தூருக்குள் உள்ளே ஆலயத்திற்குள் நுழைந்து விட்டாலே என்னுடைய அருளை நான் நிரப்பி வைத்திருக்கிறேன். அந்த அருளின் ருசி உனக்குள் மூச்சாக, பேச்சாக, அங்கவலமாக, அம்மாவினுடைய தொண்டாக. இந்தாங்க சக்தி குங்குமம், இந்தாங்க சக்தி சந்தனம். யார்? நம் வீட்டில் வேலை பார்க்கின்ற பணியை செய்யக்கூடிய பணிப்பெண்ணாக அவர் இருப்பார். நம் ஊரிலே தெருக்கூட்டுகின்ற ஊர் துப்புரவு தொழிலை செய்யக்கூடிய பெண்ணாக, ஆணாக இருப்பார். நம் ஊரினுடைய ஏதோ ஒரு கடைசி தொழிலை செய்யக்கூடிய ஒரு இளைஞனாக இருப்பார். ஒரு செவ்வாடை உடுத்தி இங்கே நின்று, வாங்க சக்தி, சாப்பிடுங்க சக்தி, அன்னதானத்தில் பரிமாறுற இடத்துல, அந்த பரிமாறிய இடத்தை துப்புரவு பண்ணக்கூடியதாக இருப்பான். டாக்டருக்கு படிச்சுட்டு இருப்பான், ஐடியில் பெரிய பதவியில் இருப்பான், பெருந்தன குடும்பமாக இருக்கும். இந்த தாய் எல்லாரையும் நிறுத்தி வைத்திருக்கிறாள். எல்லா இடத்திலும் பிரசாதம் கொடுக்கின்ற இடத்திலே பார்க்கிற பொழுது ஒரு சாதாரண மனிதனாக நாம் ரொம்ப சுலபமாக நினச்சவன் இங்கே நின்று, வாங்க சக்தி, அம்மா பிரசாதம் வாங்கிக்கங்க, வாங்க சக்தி, வரிசையாக வாங்க. இந்த தொண்டினை பார்க்கிற பொழுது தெய்வங்களுக்கெல்லாம் பொறாமை வருமடா என்று அம்மா சொல்லுகிறது. கோயில்பட்டி லக்ஷ்மி மில்ஸில் இருந்து அதனுடைய பொறுப்பாளருடைய மனைவியார் வர்றாங்க. நெடுநாளை உடல்நலக் குறைவோடு ஒரு இருமுடி நேரத்தில் வருகிற பொழுது அம்மா செய்கிறாங்க, ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு தொண்டு செய்யுங்க. நான் என்னம்மா தொண்டு செய்வேன், முதுகெலும்பெல்லாம் இடுப்பு எலும்பெல்லாமே தேய்மானமாகி நகர்றதுக்கே முடியாமல் இருக்கிறேன். செய்யணும், தொண்டு செய்யணும்னு அம்மாட்ட நினச்சிக்கங்க. நம்ம தொண்டுன்ற விஷயம் என்னென்னா பணிதல், நம்மை நாம் உணர கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. இது வழிபாட்டின் ஒரு அங்கம், வாழ்க்கையின் ஒரு அங்கம், உயிரின் ஒரு அங்கம், ஆன்மாவின் ஒரு செயல்பாடு. இந்த தொண்டுன்ற விஷயத்தை தெய்வ சேவை என்ற நிலையில் மட்டுமில்லை, மானுடத்தின் சேவை, மகேசனின் சேவை என்பார்களே, அம்மா அப்படி மானுடத்திற்கு இந்த ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற பயனுள்ள சேவையெல்லாம் தெய்வத்தின் திருவடிகளுக்கு சமர்ப்பணம். இந்த அம்மாவிட்ட அம்மா சொல்கிறாங்க, தொண்டு செய்யுங்க. லைனில் வர்றாங்கள்ல வரிசையில், அவங்களெல்லாம் வாங்கம்மா, வாங்க, வேகமாக வாங்க, சக்தி வாங்க, அம்மாவை பாருங்கள், அபிஷேகம் பண்ணிட்டீங்களா, வாங்க சக்தின்னு அப்படி சொல்லி பாருங்கள். அது பெரிய தொண்டு. அது தொண்டாமா? ஆமாம், பொறுமையாக சொல்லணும்ல, சலிக்காமல் சொல்லணும்ல, தொய்வில்லாமல் சொல்லணும்ல, சொல்லிட்டு வாங்க. இந்த அம்மா அங்கங்கே நின்று பார்க்குறாங்க, எங்கேன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த சப்த கன்னியர் இடத்துல கொஞ்சம் படிக்கட்டு இருக்கிறதுனால அங்கே மேலே நின்றுக்கிட்டாங்க. வரிசையில் வர்றாங்க இருமுடிக்கான, வாங்க சக்தி, வேகமாக வாங்க, அம்மாவை நினச்சிக்கிட்டே வாங்க, சக்தி வாங்க. ஏன்னா இயல்பாகவே நல்ல பக்தி உள்ள மனுஷி. அம்மா தொண்டுன்னு செய்யுன்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப ஆசை. நமக்கு இப்படி ஒரு எளிமையான தொண்டு அம்மா கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க. வாங்க சக்தி, அம்மாவை நினச்சிட்டே வாங்க, வரிசையாக வாங்க, வேகமாக வாங்க, சக்தி வாங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்களா. கொஞ்ச நேரத்தில் நானும் தொண்டு செய்யட்டுங்களா சக்தி, பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது. இது யார், நம்ம தொண்டுக்கு போட்டியாக வந்திருக்கிறாளுன்னு அவங்க திரும்பி பார்த்தால் சப்த கண்ணீரில் ஒரு அம்சமான வராகி, மஞ்சள் மஞ்சள் என்று மஞ்சள் பூசிய அழகு முகமாக, அந்த அலங்கார பூஷிதை என்று சொல்லுகிறோம், அப்படி நல்ல சர்வ அலங்காரத்துடன் அந்த வராகி என்னும் தெய்வம், சப்த கண்ணீரில் ஒரு தெய்வம் இவர்கள் அருகே நிற்கிறது. மணக்க மணக்க, பூ மணக்க, மஞ்சள் மணக்க நிற்கிறது. அப்படியே அவங்க பார்த்தவங்க வியந்து போகிறாங்க, அப்படியே ஓடுறாங்க. இங்கே நிற்க முடியல அவங்களுக்கு. அந்த திருவுருவத்தின் முன்னால், அந்த சப்த கண்ணியின் முன்னால், வராகியின் முன்னால் நிற்க முடியல. ஓடி அம்மாவுடைய அருட்கூடத்துக்கு ஓடி வர்றாங்க. முடியாத ஆள், நடக்க முடியாத ஆள் ஓடி வர்றாங்க. அம்மாவுடைய அருக்கூடத்தில் வாசலில் நிற்கிறவங்க பாதுகாப்பு சொல்கிறாங்க, இல்லைங்க சக்தி, இப்போ அம்மாவை பார்க்க முடியல, இல்லைங்க சக்தி, நான் அம்மாவை பார்க்கணும் பதறாங்க, வேர்த்து ஒழுகுது. அம்மாவும் அருக்கூடத்திலேருந்து வெளியில் வராங்க. என்னம்மா, வாங்க வாங்க. என்ன தெய்வங்களுக்கே பொறாமையாக இருக்குதா? அதுவே போட்டி போடுதா? எல்லாமே வந்து கேட்குதா? உங்களுக்கு போட்டி அது வந்துடுச்சா?
சரி சரி சரி, ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. அம்மா அவர்களுடைய பார்வை தான் அவர்களை அந்த வேர்வையில் அந்த பதட்டத்தில் இருந்து அவங்களை ஆக்கியது. எப்படி கூட்டுகிறோம் என்று பெருக்குமாறு எடுப்போம், ஆனால் பூதகணங்கள் அந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். தேவகணங்கள் காத்திருக்கிறது. ஏனென்றால் தெய்வத்திற்கு தொண்டு செய்வது தேவகணங்களினுடைய பொறுப்பு. ஆனால் இந்த காலத்திலே, இந்த யுகத்திலே, இந்த கலியுகத்திலே அம்மா மனிதர்கள் கையிலே தெய்வ தொண்டினை செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாள். எந்த யுகத்து காலத்தில் கிடைக்கல, பிறப்பால் கிடைக்கும், உயர்ந்த குலத்தால் கிடைக்கும். அரச குடும்பத்து பெண்கள் எல்லாம் தெய்வ காரியம் செய்தார்கள், கோலமிட்டார்கள், தெய்வ ஆலயங்களை மெழுகினார்கள், பெருக்கினார்கள், மாலை தொடுத்தார்கள். திலகவதியார் செஞ்சாங்க, மங்கையர்க்கரசியார் செஞ்சாங்க, காரைக்காலமையார் செஞ்சார்கள், ஆண்டாள் செய்தாள். யாருக்கோ சிலர் கிடைக்க வாய்ப்பு. இன்றைக்கு லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பிறவி கடந்து, குலம் கடந்து, இனம் கடந்து, தேசம் கடந்து, மொழி கடந்து தாய் வீட்டுக்குள்ளே வந்திருந்து வழிபாடு முதல், அபிஷேகம் முதல், ஆராதனை முதல், மந்திரம் வரை அத்தனை அன்னதானம் பரிமாறுறது. போதுங்களா சக்தி? சாப்பிட்டீங்களா? சரி, சாப்பிட்டீங்களா என்று பரிமாறுகிற அதே குழந்தை எச்சலிலே அத்தனை எடுப்பான், அடிக்க எடுப்பான். ஏன்னா இது ஒவ்வொருவரையும் அம்மா ஆதிபராசக்தியாய் நானாக நினைத்துப்பார். நான் அம்மா வந்து நிற்கிறேன்டா, நான் அம்மா வந்து உட்காந்துருக்கேன்டா, நான் அம்மாவாக இருக்கிறேன், நான் அம்மா தான் உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்குறேன், நீ அம்மாவுக்கு தான் பரிமாறுற. அம்மா 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 என்று நினைத்து அம்மா சொல்வதைப் போல உங்களையெல்லாம் ஒரு அன்பு வலை கூடாரத்திற்குள் நான் அம்மா அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு தாய்ப்பறவையின் சிறகுக்குள் வைத்திருக்கிறேன். குஞ்சுகளுக்கு எந்த சேதாரமும் பருந்துகளால் ஏற்பட்டு விடாதபடி ஒரு தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை காப்பதைப் போல ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிலையிலும் நான் உங்களின் காவலாக இருக்கிறேன். அந்த காவலாக இருக்கிற தாய் நான் உனக்கு தருகின்ற சுதந்திரமான வாய்ப்புகள் தான் இந்த ஆன்மீக வழிபாடுகளும், இந்த வேள்விகளில் கலந்து கொள்வதும், இந்த அமாவாசை வேள்வி, இந்த பௌர்ணமியினுடைய விளக்கு பூஜை, ஈருமுடி தாங்கி வருவது, சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொள்வது, நவராத்திரி நாளிலே 9 நாளும் இங்கே விரதம் இருந்து ஒருவேளை உணவு தவிர்த்து அந்த ஜோதியை தரிசனம் செய்ய வைத்து, அகண்ட ஜோதியை தரிசனம் செய்ய வைத்து அந்த எண்ணெயை கொண்டு போய் வீட்டில் விளக்கேற்றி 9 நாள் வழிபாடு செய்ய முடியலையா? ஒரு வெள்ளிக்கிழமை 9 இடத்திலேயாவது ஏற்றி வை. அம்மாவினுடைய அவதார திருநாள். ஒவ்வொரு விழாவிலும் ஒரு மகிமை, ஒவ்வொரு விழாவும் நம்மை ஒரு புது பிறப்பெடுக்க வைக்கிறாள். அதில் நம்மளுக்கு ஒரு புது பிறப்பு என்பதை முழுமைப்படுத்துகின்ற ஒரு நீண்ட பெரிய வாய்ப்பு இருமுடி காலம்தான். இப்போ விட்டுட்டோமா? அடுத்த மாதம் முடிஞ்சிருமா சக்தி? இன்னும் 10 நாள் தான் இருக்குதா? ஐயோ, அதுக்குள்ளே மாலை போட்டுக்கணுமே, லீவு வரணுமே, விசா கிடைக்கணுமே. வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் அந்த விடுமுறை எடுத்து, அந்த விசா கிடைத்து, குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு அவங்க வந்து பொருள் செலவழித்து வந்து அம்மாவை பார்த்து இருமுடி இந்த வருஷம் செலுத்துவோமா, விசா கிடைக்குமான்னு 2 நாள் முன்னால் வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சக்தி. அம்மா தான் சக்தி கிடைக்க வச்சிச்சு. இல்லைன்னா அத்தனை கெடுபிடிகளுக்கு மத்தியில் எங்களுக்கு விசா வாங்கி அந்த பாஸ்போர்ட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்து சேருவோன்னு நினைக்கல. அப்பாடான அம்மா திருவடி வந்து சேர்ந்து அந்த இருமுடியை செலுத்தி ஒரு பாத பூஜையை பண்ணி அம்மாவின் குருமுகம் பார்த்து வந்துட்டியா, வர வச்சுட்டேனா, பிள்ளைங்களாம் நல்லா இருக்குதா, எல்லாம் அம்மா பார்த்துக்கும், கவலைப்படாத, போயிட்டு வா, அம்மா பார்த்துக்கிறேன். இந்த பரிவான வார்த்தை ஒன்று தானே பல மனப்புண்களை, விதியின் புண்களை, உள்வினையின் கொடுமைகளை, வெள்ளி சூனிய பெரும்பகைகளால், பீடைப்பிணிகளால் பீடிக்கப்பட்டு நெடுநாளைய நோய்களாய், நெடுநாளைய இழப்புகளாய், நெடுநாளைய கொடுமைகளாய் எத்தனை வஞ்சகங்களும் மோசடிகளும் சூழ்ந்த இந்த உலகத்திற்குள் மனிதர்கள் ஜெயிக்க வேண்டியிருக்கிறது. படிப்பு ஜெயிக்குமா? பணம் ஜெயிக்குமா? பதவி ஜெயிக்குமா? அறிவு ஜெயிக்குமா? விஞ்ஞானம் ஜெயிக்குமா? அம்மா சொல்லுது, ஒரு நாளும் இல்லை. ஒரு மரத்தினுடைய வேரென்று, ஒரு மரம் என்று நினைக்கிறாய். கிளைகளை பார்ப்பாய், இலைகளை பார்ப்பாய், பூவை பார்ப்பாய், காயை பார்ப்பாய், கனியை பார்ப்பாய். இதில் எது முக்கியம்? கிளையா, இலையா, பூவா, காயா, கனியா? இல்லை. இது இத்தனையும் தாங்கிக் கொண்டிருக்கிறதே மண்ணுக்குள் புதைந்திருக்கிற வேர். அந்த ஆணி வேர்தான் இந்த மரத்தின் இத்தனை மலர்ச்சியும் இத்தனை வளர்ச்சியும். அப்படித்தான் ஒவ்வொருவன் உள்ளத்திற்குள்ளும் வளர்ச்சியையும் மலர்ச்சியையும் காட்சியையும் கருத்தையும் கவனமாக வளர்க்கிற நிலையில் அம்மா என்கின்ற அந்த உணர்வை தூண்டுகின்ற ஆன்மீகம் ஆணிவேராக இருக்க வேண்டும். அந்த ஆணிவேர். அதனால்தான் அம்மா இயற்கையை போற்று, இயற்கையை வணங்கு. இயற்கை என்னும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன மாறுதலை கூட உன்னால் எங்கும் அடக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. வெள்ளம் வந்தால் பாதுகாத்து கொள்றதுக்கு வழி தேடுவ, ஆனால் பெருகி வரும் வெள்ளத்தை தடுக்க உன்னால் முடியுமா? பெய்கின்றதே, பெரும் மழை பெய்ததே, அத்தனை பங்களாக்களும் மூழ்கி போனதே, அத்தனை சொத்து சுகங்களும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மருத்துவமனைகளும் என்னென்ன காரியங்களை சந்தித்தது. எந்த மனித முயற்சியால் தடுக்க முடிந்தது? அம்மா